போட்டிருக்கு அவருக்கு அரசு போட்டிருக்கு நம்மளுக்கு வந்து நம்ம ஒருத்தவங்க நல்லது பண்ணா குறைச்சு கொடுப்பாங்க தான். அஜித் தாண்டி வரதுதான் விஜய். ஓம் சக்தி பராசக்தி திமுக விஜயும் பார்க்கணும், விஜய் படம் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு வந்து லாஸ்ட் இல்லைங்களா, இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு இன்னும் சான்சஸ் இருக்கு. ஒண்ணு இல்ல, ஜனநாயக பராசக்தி ஒரே டேட்ல இல்ல, எந்த படத்துக்கு போவீங்க? 1000 படம் இருந்தாலும் நான் தளபதி பார்த்து தான் போவேன். ஜனநாயகம் ப்ரோ. ஜனநாயகம். ஓகே, இப்ப சிவகார்த்திக் படம் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்ல வச்சிட்டாங்க, இப்ப மாத்தி வச்சிட்டாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படியாச்சும் ஓட போகுது ஜனநாயகம் தானே. அது எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? அதுதான் ஓடும். பல வருஷமா இருக்கு. அவர் இப்ப அமர் படத்துல கொஞ்சம் ட்ரெண்டிங் வந்திருக்காரு. எப்பவுமே ஜனநாயகம் தான், விஜய் தான். துப்பாக்கி கொடுத்துட்டு துப்பாக்கி காமிக்கிறாரு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சப்போர்ட் இருக்கு அவருக்கு. அரசு சப்போர்ட் இருக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம ரசிகர் கூட்டம் இருக்கு, தலைவருக்கு. ஜனநாயகம் தான். விஜய்க்கு மறைமுகம் நிறைய பேர் குறைச்சு கொடுக்குறாங்க, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க நல்லது பண்ணா குறைச்சு கொடுப்பாங்க தான். அஜித் தாண்டி வரதுதான் விஜய். நீங்க ஓம் சக்தி பராசக்தி திமுக சக்தி விஜய் தான் வரணும். எல்லாத்துக்குமே விஜய் தான் வரணும். போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். இந்த படம் நெருக்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப பாக்கணும். என் தம்பி சொன்னா கரெக்டா இருக்கும். ஆமா, நான் வந்து பராசக்தி போனேன். ஒரு அப்கமிங் ஹீரோ வந்து ஆக்ட் பண்றாங்க. ஜனநாயகன் வந்து லாஸ்ட் மூவியா இருக்கலாம். லாஸ்ட் மூவியா இருந்தாலும் பராசக்தி ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்புறமே ஜனநாயகம் போலாம். விஜயோட லாஸ்ட் படம் இருந்தாலும் அது இல்லாம ஸ்கிரீன் பர்சன்டும் பராசக்திக்கு தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. இப்ப ஜனநாயகம் கொடுக்கலன்றாங்க, அத பத்தி நீங்க? அது வந்து ஒரு வளர்ந்து ஒரு ஹீரோ வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து நீங்க அரசியலா பார்க்காம ஒரு சினிமாவை பாருங்க. ஒரு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் வந்து சிவகார்த்திகேயனை ஒதுக்கிட்டு அந்த வாக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. விஜய் வந்து நடந்த வாக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இது ஒரு டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம். இது வந்து அரசியலை வந்து நீங்க பாக்காதீங்க, சினிமாவை பாருங்க. தியேட்டர் உரிமை வந்து அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். திமுக இதுலதான் சன் பிக்சர்ஸ்ல தான் வந்து விஜய் வந்து கொடுத்துருக்காரு. சன் பிக்சர்ஸ்ல ஒப்படைச்சிருக்காரு. அப்படி ஒப்படைச்சா அவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கலங்கிறதுக்காக டிஎம்கே மேல வந்து பழி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பராசக்தி ஒரு டேட்ல வச்சாங்க, ஒரு டேட்ல வச்சாங்க, முன்னாடி வச்சாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வந்து நீங்க வந்து சிவகார்த்திகேயன் வந்து இப்போ நார்மல் ஆக்டர் கிடையாது. சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாரு. அதனால வந்து இப்ப கிளாஷ் ஆனாதான் வந்து இப்ப சிவகார்த்திகேயனோட ரேஞ்ச் தெரியும் என்னன்னு. அதனால ஒரு பெரிய ஹீரோஸ் கூட வந்து கிளாஷ் ஆகுது மூவி. சொல்றது புரியுது ப்ரோ. என்னன்னா விஜயோட லாஸ்ட் படம், அவளுக்கு ஒரு மரியாதை. அதுக்காக எப்படிங்க இதுனா சினிமா இண்டஸ்ட்ரிங்க விட்டு கொடுத்து போறதுக்கு இதுனா வேற ஏதாவது கேட்கணும். விட்டு கொடுத்து ஒருத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போக கூடாது. இப்போ விஜய் கடைசி படம் நான் வந்து விட்டு கொடுத்துட்டு போறேன்னா அப்புறம் விஜய் வந்து சினிமா விட்டு போறாரு, ஒரு சினிமா நடிக்கிறாரு. அப்ப எது முக்கியம் நீங்களே பாருங்க. அதை யோசிக்கணும்ல. அது வந்து அதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன். நீங்க சினிமாவை பாருங்க. நீங்க வந்து விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அது மாதிரிதான் ஆமா, எஸ்கேக்கு பின்னாடி டிஎம்கே இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதான் கேட்க. அதை பத்தி என்ன, விஜயோட கடைசி படம் ஒண்ணு, இன்னொன்னு பராசக்தின்னு பார்த்தா அது இந்தி எதிர்ப்பு, மும்மொழி எதிர்ப்பு வச்சு வருது. நான் பார்த்தா 2 படமும் வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருக்குன்னு பார்த்தா பராசக்தி நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா நடந்த கதையா இருக்கு, சிதம்பரத்தில் நடந்த கதையா இருக்கு, அதனால பராசக்தி. அதுவும் இல்லாம விஜயோட லாஸ்ட் படம்ல இது. லாஸ்ட் படமா இருந்தாலும் அது திரைப்படம் எதுக்கு எடுக்கிறாங்க? ஒன்றும் கிளாஷாக எடுக்கிறோம், அப்பதான் நல்ல ஒரு வரவேற்பு வருதா இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தா விஜயோட லாஸ்ட் படமா இருந்தாலும் சரி, இந்த வேற யார் படமா இருந்தாலும் சரி, கிளாஷ் ஆகும்போது எப்படி சொல்றது, நல்ல படம் இந்த நல்ல படமா அதான் ஓடும், அந்த படம் தான் ஓடாது. அது இல்லாமல் எஸ்கே மறைமுகமாக ஸ்டாலின் குடைச்சல் கொடுக்குறான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? அதுவெல்லாம் எனக்கு தெரியல. நீங்க ப்ரோ, நீங்க யார் படத்துக்கு போவீங்க? 2 பேரும் பராசக்தி. நீங்க ப்ரோ? ஜனநாயகம் படம் இருக்கிறான் ப்ரோ. அவரு லாஸ்ட் படம் அவரு அதுல போய் படம் பாக்குறேன் இருக்கேன் ப்ரோ. விஜய் படத்துக்கு லாஸ்ட் படத்துக்கு தான் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இதுதான் ப்ரோ. போல லாஸ்ட் படம் தலைவர் அரசியல் வந்துருவாரு, அதுக்கப்புறம் அவர் வரவே மாட்டார், பார்க்கவே முடியாது. அவரு ஒரு படம் லாஸ்ட் படம் டிமாண்ட் அதிகம், குடைச்சல் வரும், எல்லாமே வரும் ப்ரோ, விமர்சனம் வரும் அதிகமா. அது இல்லாம தேட்டரும் கம்மியா கொடுத்துருக்காங்க. பராசக்திக்கு தேட்டர் அதிகமா கொடுத்துருக்காங்க, ஜனநாயகம் பராசக்தி தேட்டர் கம்மியா கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோலாம் எனக்கு தெரியல ப்ரோ. போகுது ஜனநாயகம். நீங்க ப்ரோ? பராசக்தி தான் ப்ரோ போவோம். ஏன்னா அவரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு கதை இது, ராஜேந்திரனோட கதை. அவரோட கதையை போய் பார்க்கணும் ஒரு ஆசை எனக்கு. அதனால நான் பராசக்தி படம் பார்க்கணும். பராசக்தி ஜனநாயகம் கிளாஷ் போயிருக்கா, எந்த மூவி நீங்க போவீங்க? ஆனா மூவியா பார்க்கணும். இதா பார்க்க கூடாது, இவங்க அவங்க அப்படிலாம். எந்த மூவினாலுமே நம்ம பிடிச்சி
தியேட்டர்ல போய் பார்க்கணும் அவ்வளவுதான். இவங்கனாலதான் அவங்கனாலதான் அப்படிலாம் இல்ல. எல்லாருமே ஒண்ணுதான். ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் இருக்காங்க, விஜயனா ஃபேன்ஸும் இருக்காங்க. சோ ரெண்டு பேருக்குமே ஓகே தான், ரெண்டு பேரும் வந்தாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் பராசக்தி ஒரு டேட் வச்சாங்க. Okay. டக்குன்னு ஆமா, ரெண்டு பேரும் இது பண்ற மாதிரி ஒரு டேட் வந்து கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு எதுனாலும் ஓகே தானா, ஏன்னா தளபதியோடது லாஸ்ட் மூவி இது. மோஸ்ட் ஆஃப் தி எல்லா பீப்புளும் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, தளபதி இது பார்க்கணும், ஜனநாயகம் பார்க்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தளபதி நடிக்க தளபதி நடிக்க மாட்டார்ல. மாட்டாரு. 2026 எலெக்ஷன் வரனால தளபதி வந்துருவாரு. அதனால அதான்க்கா எஸ்கேக்கு பின்னாடி உதயநிதி தூண்டி விடான்னு ஒரு இது டாக் போயிட்டு இருக்கு. அதை அத பத்தி அதான் பத்தி நான் பிலிமா பார்க்கணும், பிலிம் அரசியலா பார்க்க கூடாது, அவ்வளவுதான். சோ அவங்க வந்து பிலிமா பண்றாங்க, நம்ம அதை போய் பாக்குறோம். அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் மோஸ்ட்லி தான். நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? எங்களுக்கு எதுனாலும் ஓகே. ஏன்னா விஜயும் பார்க்கணும், விஜய் படம் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு வந்து லாஸ்ட் இல்லைங்களா. இதுக்கப்புறம் அவர் இதுக்கப்புறம் நடிக்க சிவகார்த்திகேயன் மாட்டாரு. அண்ணாக்கு இன்னும் சான்சஸ் இருக்கு. பட் ஆனா விஜய்க்கு இல்ல, அதனால விஜய்க்கு வரும். பராசக்தி தானே போவேன். இல்ல ஓகே பராசக்தி போவீங்க. இப்ப விஜயோட லாஸ்ட் படம் அதுக்கு வீட்டுல என்ன சொல்றாங்க பார்த்துட்டு போக வேண்டியதானே.